11வது மந்திரம். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ யமக்னிஹ தமேவ பாந்தமனுபாதி சர்வம். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இந்த 11வது மந்திரத்தினுடைய சாரம், எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தினால் எல்லா பிரமாணங்களும் செயல்படுகின்றதோ அந்த ஒரு ஆத்மாவை பிரமாணங்கள் விளக்காது. இந்த வார்த்தை நமக்கு புரிய வேண்டுமென்றால் பிரமாணம் என்றால் என்ன என்று நமக்கு புரிந்திருக்க வேண்டும். பிரமாணம் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவிகள். 5 இந்திரியங்கள் பிரமாணம், நம்முடைய மனம் பிரமாணம். காரணம், இவைகளெல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. இந்த உலக சம்பந்தமான ஞானத்தை கொடுக்கின்ற இந்த பிரமாணங்கள் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், ஆத்மாவினால்தான் இந்த பிரமாணங்களுக்கு பிரமாணம் என்கின்ற தன்மை வருகின்றது, அல்லது இவைகளெல்லாம் செயல்படுகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அதை இந்திரியங்களினுடைய கோச்சரத்திற்குள் வந்திருக்க வேண்டும். இந்திரியத்தால் அறியப்பட்டால்தான் அந்த பொருள் இருக்கின்றது என்று கூற முடியும். பிரம்மத்தையோ ஆத்மாவையோ நான் அனுபவிக்கவில்லையே, அது எப்படி இருக்கின்றது என்றால், எதனால் மற்ற பொருள்களை நான் அனுபவிக்கின்றேனோ அது ஆத்ம தத்துவம் அல்லது பிரம்ம தத்துவம். அதைத்தான் ஆசிரியர் நதத்ர சூர்யோ பாதி, சூரியனானவன் அந்த தத்துவத்தை விளக்க மாட்டான். இங்கு சூரியன் சந்திரன் இவைகளெல்லாம் பிரமாணங்களுக்கு உதாரணம். எந்த விதமான பிரமாணங்களும் கண் காது முதலிய இந்திரியங்கள் ஆத்மாவை விளக்காது. பிறகு தம் பாந்தம் அணு, அந்த ஸ்வயம் ஜோதியாக இருக்கின்ற ஆத்மாவை தொடர்ந்து சர்வம் அனுபாதி. சர்வம் என்றால் அனைத்தும் விளங்குகின்றது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய ஒளியினால் ஞானத்தினால் இதம் சர்வம் அனைத்தும் விபாதி. விபாதி என்பதற்கு 2 பொருள், விதவிதமாக காட்சியளிக்கின்றது அல்லது மிக தெளிவாக இருக்கின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் இந்த கண்டமானது முடிவுரை செய்யப்படுகின்றது. மீண்டும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கூறி 12வது மந்திரம். பிரம்மைவேதமம்ருதம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணச்சோத்தரேன அதஸ்சோர்த்வம் ச பிரஸ்ருதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். இந்த உபனிஷத்தில் 2வது முண்டகத்தில் 2வது கண்டமாக நாம் பார்த்து வந்த இந்த பகுதியில் கடைசி மந்திரம். இதுவரை ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானது கூறப்பட்டது. ஜீவனுடைய சொரூபத்தை கூறி அந்த சொரூபமே ஈஸ்வரனுடைய சொரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபம் என்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் சொல்லப்பட்டது. இந்த மந்திரத்தில் இந்த ஜெகத்தினுடைய நிலை காட்டப்படுகின்றது. ஜீவனாகின்ற நான்
உண்மையில் அடிப்படையில் ஈஸ்வரனிடமிருந்து வேறுபடாமல் இருக்கின்றேன். ஆகவே ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் என்று சொல்லப்பட்டது. இந்த ஜெகத்தினுடைய நிலை என்ன? இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன என்று இங்கு கூறப்படுகின்றது. இந்த உலகத்தினுடைய தன்மையை இந்த மந்திரத்தில் மித்யா என்று கூறப்படுகின்றது. இந்த உலகம் மித்யா, வெறும் தோற்றம், இந்த உலகம் இல்லை என்று இந்த உலகத்தை நிராகரிக்கின்றது இந்த இடத்தில். இது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பொழுதுதான் அத்வைதமானது சித்திக்கும். அத்வைதம் என்றால் இருமையற்ற நிலை. இந்த இருமை இல்லை என்றால் ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்று என்று கூறியாகிவிட்டது. இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தினுடைய கதி என்னவென்றால் இந்த உலகம் மித்யா, வெறும் நாமரூபம், வெறும் தோற்றம் என்று இந்த மந்திரத்தில் கூறப்படுகின்றது. பொதுவாக உபனிஷத் மூன்றினுடைய தத்துவத்தை விளக்கும். ஜீவர்களாகிய நம்மை பற்றி பேசும், ஈஸ்வரனை பற்றி பேசும், இந்த உலகத்தை பற்றி பேசும். நம்மை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் உபனிஷத் என்ன பேசியது? ஐக்கியம், ஒன்று என்று பேசியது. பிறகு இந்த உலகத்தை பற்றி இங்கு அழகாக உபனிஷத் கூறுகின்றது. ஆகவே இது ஒரு முடிவுரையான மந்திரம். ஏற்கனவே இங்கு கூறப்பட்டுள்ள கருத்து ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. புருஷ ஏவ இதம் விஸ்வம் கர்ம பிரம்ம தபோ மிருதம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதே கருத்து இங்கு முடிவுரை செய்கின்றது. இப்பொழுது உபனிஷத்தினுடைய வாக்கியங்களை படித்தால் ஜீவனையும் ஈஸ்வரனையும் எடுத்துக்கொண்டு உபனிஷத் ஐக்கியம் என்று உபதேசம் செய்யும். தது துவம் அசி. தது என்றால் ஈஸ்வரன், துவம் என்றால் ஜீவன், அசி என்றால் ஒன்றாக இருக்கின்றார்கள். பிறகு இந்த ஜெகத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மனிடம் சம்பந்தப்படுத்தும் பொழுது உபனிஷத் என்ன செய்ய வேண்டும்? ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியம் என்று சொன்னது உபனிஷத். இப்போ அந்த ஈஸ்வரனையும் ஜெகத்தையும் சம்பந்தப்படுத்தும் பொழுது உபனிஷத் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த ஜெகத் என்பது ஈஸ்வரனுடன் ஐக்கியம் என்று சொல்லவில்லை. அதாவது ஈஸ்வரனோடு நம்மை சம்பந்தப்படுத்தும் பொழுது உபனிஷத் ஐக்கியப்படுத்துகின்றது. இந்த ஈஸ்வரனோடு ஜெகத்தை சம்பந்தப்படுத்தி உபனிஷத் பேசும் பொழுது அந்த ஜெகத் மித்யா என்று நீக்குகின்றது. அந்த ஜெகத் ஈஸ்வரனோடு ஐக்கியப்படுத்தவில்லை, ஈஸ்வரனை காட்டிலும் வேறாக ஒரு ஜெகத் இல்லை என்று சொல்கின்றது. ஆனால் ஜீவனிடம் வரும்பொழுது அப்படி சொல்லவில்லை. ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் என்று சொல்லப்பட்டது. பிறகு என்ன செய்கின்றது உபனிஷத்? ஜெகத்தும் ஈஸ்வரனையும் சம்பந்தப்படுத்தி, இந்த இடத்துல ஈஸ்வரன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம், அல்லது பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் பிரம்மன் ஜெகத்தை ஒப்பிட்டு பார்த்து ஜெகத் என்று ஒன்று இல்லை என்று கூறுகின்றது. இதை கேட்டவுடன் நமக்கு சந்தேகம் ஒன்று வரலாம். ஈஸ்வரனுடைய விபூதி அல்லது காரிய காரண தத்துவத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? இந்த அகில பிரபஞ்சமும் ஈஸ்வரன் மயம், சிவமயம் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரனுடைய சொரூபம். மேக்கர் என்றால் ஈஸ்வரன், மெட்டீரியல் என்றால் அவர் செய்யப்பட்ட பொருள் இந்த உலகம். அந்த மேக்கர் ஆன ஈஸ்வரனுக்கும் அவரிடமிருந்து வந்த இந்த உலகுக்கும் வேறுபாடு இல்லை, விராட் உபாசனை என்றெல்லாம் நாம் செய்து வருவோம். ஆகவே சில சமயங்களில் ஜெகத்தை எடுத்துக்கொண்டு ஈஸ்வர சொரூபமாக கூறுவோம். சில சமயங்களில் ஜெகத்தை எடுத்துக்கொண்டு மித்தியா, இந்த ஜெகத் என்று ஒன்று இல்லை என்று நாம் கூறுவோம். இதில் எது சரி என்றால் இரண்டுமே சரிதான். இரண்டு கோணத்தில் அவ்விதம் நம்மால் கூறப்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் ஜெகத் ஈஸ்வர சொரூபம் என்று சொல்கின்றோமோ அப்பொழுது அந்த ஜெகத் வருவதற்கு காரணமான மாயை ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்றது. அந்த மாயைக்கு இருத்தல் என்ற தன்மையே ஈஸ்வரனிடமிருந்து வந்துள்ளது.
ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற சத் அஸ்தித்துவத்தினுடைய அடிப்படையில் இது இருப்பதெல்லாம் ஈஸ்வரனை சார்ந்தது என்று சொல்வோம். இந்த உலகத்தில் உள்ள நாமரூபத்தினுடைய அடிப்படையில் இந்த உலகம் மித்தியா, இது வெறும் பொய் என்று நாம் கூறுவோம். இந்த மந்திரத்தில் இந்த ஜெகத்தினுடைய நிஷேதம் செய்யப்படுகின்றது. நிஷேதம் என்றால் ஜெகத் என்று ஒன்று இல்லை என்று நெகேஷன், நீக்கப்படுகின்றது. இதற்கு சமஸ்கிருதத்தில் பாதக என்று சொல்லப்படும். அது ஒரு முக்கியமான சொல், பாதா. பாதம் அல்லது பாதக என்றால் நீக்கப்படுதல் என்று பொருள். இந்த பாதை ஜெகத்திற்கு பாதம் செய்யப்படுகின்றது. இந்த வார்த்தையை எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் நம்ம சிந்திச்சுட்டு பிறகு இந்த உபநிஷத்துக்குள்ள இந்த மந்திரத்திற்குள்ள செல்லலாம். உபநிஷத் எப்படி இந்த ஜெகத்தை பாதை செய்கின்றது? பாதைன்னு சொன்னால் நீக்குதல். இந்த ஜெகத்துங்கிறது ஒன்று இல்லைன்னு சொல்லி உபனிஷத்தானது இந்த உலகத்தை பொய்யாக்குகின்றது. எப்படி பாதை செய்கின்றது? இப்போ ஜீவனிடம் வரும்பொழுது உபனிஷத் பாதா பண்ணாது, உபனிஷத் ஐக்கியம் வரும். ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்க்கும் பொழுது ஐக்கியம்னு சொல்லி ஜீவன் ஒன்று இல்லாமல் பண்ணி ஈஸ்வரனோட ஒன்றாக்கிவிடும். ஆனால் ஜெகத்துக்கு வரும்பொழுது ஜெகத்தை பாதை செய்கின்றது, ஜெகத் இல்லை என்று சொல்கின்றது. எப்படி பாதை செய்கின்றது என்றால், ஒரு வாக்கியத்தை உபனிஷத் பயன்படுத்துகின்றது. அந்த வாக்கியம் முதல் வரியில் இருக்கின்றது, பிரம்ம ஏவ இதம் விஸ்வம். விஸ்வம்ங்கிறது பின்னாடி இருக்கு, அல்லது கடைசி வரி எடுத்துக்கோம். பிரம்மை வேதம் விஸ்வமிதம், இதம் விஸ்வம் பிரம்ம. இதுதான் உபனிஷத்தினுடைய வாக்கியம், பாதா வாக்கியம். இங்கு பிரம்ம என்பது சமஸ்கிருதத்தில் இலக்கணப்படி முதல் வேற்றுமையில் இருக்கின்றது, விஸ்வம்ங்கிறது முதல் வேற்றுமையில் இருக்கின்றது. அதாவது இரண்டும் ஒன்றாகவே சொல்லப்படுகின்றது. பிரம்மன் இந்த உலகம், பிரம்மன்தான் இந்த உலகம் என்று கூறுகின்றது. இப்போ இதை கேட்டவுடனே நமக்கு என்ன தோணும்? பிரம்மந்தான் இந்த உலகம்னு சொன்னால் உலகத்துக்கும் பிரம்மத்திற்கும் ஐக்கியம் அல்ல சொல்கின்றதே என்று தோன்றலாம். ஆனால் இந்த இடத்தில் ஐக்கியம் சொல்லப்படவில்லை, பாதை செய்யப்படுகின்றது. பிரம்மந்தான் இந்த உலகம்னு சொல்லும் பொழுது உலகமும் பிரம்மனும் ஒன்று என்று சொல்லவில்லை. அப்படி ஐக்கியமாக சொல்ல வேண்டுமென்றாலும் அதே போல்தான் சொல்ல முடியும். ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, ஒரே விபக்தியில் வரும், ஒரே வேற்றுமையில் வரும். அல்லது பாதை செய்ய வேண்டுமானாலும் அதே விதத்தில் தான் உபனிஷத் பேசும். இப்போ என்ன செய்கின்றது? இந்த ஜெகத் பிரம்மந்தான் என்று சொல்வதிலிருந்து இந்த ஜெகத்தை உபனிஷத் நிராகரிக்கின்றது, பாதை செய்கின்றது. இந்த பாதாங்கிற வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒரு உதாரணத்திற்கு செல்வோம். நம்ம பாம்பு கயிறை வச்சுக்கலாம், அல்லது வேறொரு உதாரணம் எடுத்துக்கோ. ஒரே உதாரணத்தை சொன்னால் சில பேர்த்துக்கு பயம் வந்துடும், அல்லது போர் அடிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட் இருக்கின்றது, ஒரு தூண் இருக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் ஒருவன் போகும் பொழுது அந்த தூணை பார்த்து திருடன் என்று நினைத்து கொள்கின்றான். ஸ்தானுகு, ஸ்தானு என்றால் ஒரு போஸ்ட். அதை பார்த்து என்ன நினைக்கிறான்? திருடன் என்று நினைக்கின்றான். சின்மயானந்தர் சொல்வார்கள், போஸ்ட்டை பார்த்து கோஸ்ட்டுன்னு நினச்சிட்டான்னு சொல்லுவார். ஒரு போஸ்ட்டை பார்த்து பேயின்னு நினச்சிக்கிறான், அல்லது யாரோ புருஷன் அல்லது ஒரு திருடன் என்று நினைத்து கொள்கின்றான். பிறகு மீண்டும் அருகில் சென்றதற்கு பிறகு அதுவும் அந்த போஸ்ட் எப்படி இருக்கான்? இந்த பக்க வழி இப்படி, அந்த பக்க வழி இப்படின்னு ரெண்டு பக்கம் நீட்டிகிட்டு இருக்கு. அப்போ கையை நீட்டிட்டு திருடன் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது. பிறகு கொஞ்சம் அருகில் சென்றவுடன் அது போஸ்ட்டு தான் அப்படின்னு புரிந்து கொள்கின்றான். அல்லது வேற ஒருவருக்கு நல்ல கண்ணு தெரிபவர்கள் அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். அயம் ஸ்தானுகு புருஷக, இந்த போஸ்ட் புருஷன், ஒரு மனிதன், அல்லது இந்த போஸ்ட் மனிதன் அல்ல என்று சொல்கின்றான். அயம் ஸ்தானுகு ந புருஷக, அல்லது அயம் புருஷக ஸ்தானுகு, நீ புருஷன் என்று எதை பார்க்கின்றாயோ அது போஸ்ட் என்று உபதேசம் செய்கின்றார். இந்த இடத்துல இரண்டும் ஒரே விபக்தியில் வருகின்றது. இங்கே உபனிஷத் என்ன சொல்கின்றது? பிரம்மந்தா ஜெகத்துன்னு சொல்கிறது போல இந்த
புருஷன்தான் போஸ்ட் அப்படி சொல்வதிலிருந்து அங்கு ரெண்டு பொருள் இருப்பதாக பொருள் அல்ல, அல்லது ஐக்கியப்படுத்துவதாகவும் பொருள் அல்ல. அங்கு என்ன பொருள் என்றால், எதை நீ திருடனாக பார்க்கின்றாயோ அது உண்மையில் திருடனாக இல்லை, அது ஒரு போஸ்டாக இருக்கின்றது, ஒரு ஸ்தானுவாக இருக்கின்றது. அதே போல உபனிஷத் என்ன சொல்கின்றது, எதை நீ ஜெகத் என்று பார்த்து கொண்டுள்ளாயோ அது பிரம்மனாகவே இருக்கின்றது. ஆகவே பிரம்மனை காட்டிலும் வேறாக ஜெகத் என்று ஒரு பொருள் கிடையாது. இப்போ இதற்கு வேறொரு உதாரணம் கூறினால், களிமண் இருக்கின்றது, களிமண்ணிலிருந்து பானையை செய்கின்றோம். இப்போ களிமண்ணுக்கு சமஸ்கிருதத்தில் மிருத் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மிருத் ஏவ கடக, களிமண் தான் பானை என்று ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். களிமண் தான் பானை என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால், இப்போ களிமண்ணுக்கும் பானைக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தத்தை நாம் சொல்கின்றோம்? களிமண்ணுக்கும் பானைக்கும் உள்ள சம்பந்தம், களிமண் தான் பானை என்று சொல்லும் பொழுது பானை என்று ஒரு பொருள் கிடையாது, களிமண் தான் இருக்கின்றது என்று பொருள். அல்லது களிமண்ணுக்கு பானை ஒரு அங்கமாக இருக்கின்றது என்று பொருள் அல்ல, களிமண் மட்டும் இருக்கின்றது, பானை என்று ஒன்று கிடையாது. அதே போல பிரம்மன்தான் இந்த உலகமாக இருக்கின்றார் என்று சொல்வதிலிருந்து இங்கு பாதை செய்யப்படுகின்றது, ஜெகத் என்று ஒன்று கிடையாது, இருப்பது பிரம்மன்தான். பிறகு ஜெகத்னு நான் அனுபவிக்கின்றேனே என்றால் அது வெறும் நாமரூபம், வெறும் நாமரூபமாக மட்டும் ஜெகத் இருக்கின்றது, அந்த ஜெகத்தினுடைய சத் பிரம்மத்தை சார்ந்தது என்ற விதத்தில் இங்கு உபதேசம் செய்யப்படுகின்றது. ஆகவே இதை நாம் எப்படி கூறலாம் என்றால், பிரம்மன் இருக்கும் பொழுது ஜெகத்தானது இருக்கின்றது. பிரம்மன் இல்லை என்றால் பிரம்மனை விட்டு ஜெகத் என்று ஒன்று கிடையாது. இப்போ பிரம்ம சத்துவே, பிரம்மன் இருக்கும் பொழுது ஜெகத்துன்னு ஒன்று இருக்கு. பிரம்மனை தாண்டி ஜெகத்துங்கிறது ஒன்று கிடையாது. ஆனால் ஜெகத் இல்லாத பொழுதும் கூட பிரம்மன் இருக்கின்றது. ஆகவே ஜெகத் என்பது வெறும் நாமரூபம். களிமண் இருக்கும் பொழுது பானைகள் இருக்கின்றது, பிறகு களிமண் இல்லை என்றால் பானை இல்லை, பானை இல்லாத பொழுதும் களிமண் இருக்கின்றது, பிறகு பானை என்பது வெறும் நாமரூபம். அந்த கருத்து தான் இங்கு கூறப்படுகின்றது. ஆகவே இந்த உலகத்தை பாதை செய்யப்படுகின்றது என்றால், இந்த உலகத்தில் உலகம் என்கின்ற புத்தி பிரம்மனை காட்டிலும் வேறாக ஒரு பொருள் இருக்கின்றது என்ற புத்தியானது நீக்கப்பட்டு இறுதியில் பிரம்மன் மட்டும் வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பகுதியுடன் எப்படி உபனிஷத் முடிவுரை செய்கின்றது என்றால், ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி பிறகு இந்த ஜெகத்தை மித்யா என்று கூறி அத்வைதத்தை இறுதியாக நிலைநாட்டுகின்றது. இப்பொழுது நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத். இந்த பிரம்மத்திற்கு ஒரு அடைமொழி அமிர்தம். அமிர்தம் என்றால் அழிவற்றது, கால பரிச்சின்ன ரகிதம், காலத்தினால் வரையறுக்கப்படாதது. அமிர்தம் பிரம்ம ஏவ, எப்பொழுதும் இருக்கின்ற இந்த பிரம்மனே. இதம், இதம் என்றால் எல்லாமே, நமக்கு முன் இருக்கின்ற அனைத்தும். இந்த ஒரே வரி போதும். இருந்தாலும் உபனிஷத் என்ன செய்கின்றது, முன்னிருக்கிறது எல்லாம் என்று சொல்வதை உபனிஷத் விளக்குகின்றது. எல்லாம் என்றால் என்ன, இதம் சர்வம், இவைகள் அனைத்தும் என்றால் என்ன, புரஸ்தாத். புரஸ்தாத் என்றால் நமக்கு முன்னாடி எது இருக்கின்றதோ அதுவும் பிரம்ம. நமக்கு முன்னாடி இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பிரம்ம ஏவ, பிரம்மனாகவே இருக்கின்றது. பிறகு நமக்கு பின்னாடி யார் இருக்கான்னா பிரம்ம பశ్చాத். பశ్చాத் என்றால் நமக்கு பின், நமக்கு பின் இருப்பதும் பிரம்மஸ்வரூபமே. நமக்கு முன்னாடியும் பிரம்மந்தான், நமக்கு பின்னாடியும் பிரம்மந்தான். பிறகு பிரம்ம தக்ஷிணதக,
தட்சிண பகுதியிலும் தெற்கு பகுதியிலும், நமக்கு தெற்கு பகுதியிலும் பிரம்மன் தான் இருக்கின்றார். உத்தரேன, நமக்கு வடக்கு பகுதியிலும் பிரம்மன் தான் இருக்கின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா பக்கத்திலும் பிரம்மன் தான் இருக்கின்றார். இங்க பிரம்மன் இருக்கின்றாருங்கிறத விட ஜெகத்துன்னு ஒன்று இல்லை என்பதுதான் கருத்து. பிரம்மன் இருக்கின்றார் என்பதிலிருந்து ஜெகத்து கிடையாது, பிரம்மன் தான் இருக்கின்றார். அந்த பிரம்மன் தான்ங்கிறதனுடைய அர்த்தம் என்ன? வேறு ஒன்றும் கிடையாது. ஒருவருடைய வீட்டுக்கு போகிறோம், யாரோட வந்தீங்கன்னு கேட்குறார், நான் மட்டும் வந்தேன்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் வந்திருக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதான் அவர் பார்த்துட்டே இருக்காரு நம்ம வீட்டுக்குள்ளே போனதை. நான் மட்டும்ங்கிற வார்த்தையிலிருந்து என்னுடன் யாரும் இல்லை, வேறு யாரும் வரவில்லை என்பதை காட்டுகின்றது. இப்போ பிரம்ம ஏவ என்பதிலிருந்து பிரம்மன் தான் இருக்கின்றது, ஜெகத் என்று ஒன்று கிடையாது. எல்லா பக்கத்திலையும் பிரம்மன் இருக்கு, மேலையும் கீழையும் யார் இருக்கா? அதக ஊர்துவம் ச, அதக என்றால் கீழும், ஊர்துவம் என்றால் மேலும், பிரசுரிதம், பிரசுரிதம் வியாப்தம், அந்த பிரம்மனே வியாபித்துள்ளது. மேலும் பிரம்மன் தான், கீழும் பிரம்மன் தான் இருக்கின்றது. பிறகு அதகச்ச ஊர்துவம் ச பிரசுரிதம், கடைசி வரி பிரம்ம ஏவ இதம் விஸ்வம். இந்த விஸ்வம், இந்த உலகமானது பிரம்மஸ்வரூபந்தான். இந்த வரிஷ்டம்ங்கிற வார்த்தையை பிரம்மத்தோட சேர்த்திக்கணும். வரிஷ்டம் பிரம்ம, வரிஷ்டம் என்றால் மேலான, உயர்ந்த, சத்தியஸ்வரூபமான. வரிஷ்டம் ஜெகத் கிடையாது, இந்த ஜெகத்து வரிஷ்டம் கிடையாது, அவரம், அது கீழானது. காரணம் என்ன? ரியாலிட்டியில் கீழானது, பொய்யான இருப்பை அது உடையது. பொய்யான இருப்புக்கு தான் நம்ம மித்யா என்று சொல்கின்றோம். ஆகவே மித்யா தன்மையான இந்த உலகம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது, பிரம்மனை காட்டிலும் வேறாக இல்லை. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது? அத்வைத தத்துவமானது கிடைக்கின்றது. இந்த ஜெகத்தையும் நிஷேதம் செய்து ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி இந்த பகுதியை உபனிஷத் முடிக்கின்றது. இதை நம்ம படிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம ஏதோ படிச்சுட்டு நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? அத்வைதத்தை தானே உபனிஷத் மிக நேரடியாக உபதேசிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மற்ற கருத்துக்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா இதே ஒரு உபனிஷத்தை வச்சுட்டு விதவிதமாக பொருள் கூறுகிறார்களே. ஒரு மாணவர் அப்படித்தான் கேட்டார், அவர்கள் எப்படி தப்பு பண்ண முடியுது, எனக்கு அது புரியலையே அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறதுக்கும் கூட காரணம் இருக்கணும். அவர்கள் தப்பு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதாவது இதே ஒரு கருத்தை தவறாக பொருள் சொல்கிறதுக்கு என்ன காரணம், அதையும் பார்ப்போமே. அவர்கள் எப்படி இந்த வாக்கியத்தை தவறு செய்கிறார்கள்? அதிக கிராமர் படித்தா அதான் பிரச்சனை. அவர்கள் கிராமர் படிச்சுட்டு தான் தப்பு செய்கிறார். அவர்கள் எப்படி தப்பு செய்கிறார்கள் என்றால், அதாவது வேறு ஒரு மதம் இதே ஒரு ஸ்லோகத்தை எப்படி தப்பாக சொல்லலான்னு பார்ப்போம். எப்படி ரைட்டாக சொல்லலாம்னு நமக்கு புரிஞ்சாச்சு. எப்படி இதை தவறாக சொல்கிறார்கள் என்றால், நம்ம பேசுகிற அதே கிராமரை எடுத்துக்கொள்கிறார்கள். பிரம்ம ஜெகத் ஒரே விபக்தியில் இருக்குது, ஒரே வேற்றுமையில் இருக்குது. ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஒரு உதாரணத்தை கொடுத்து பானை களிமண் என்கிற உதாரணத்தை எடுத்துக்கிறோம். களிமண் தான் பானை அப்படிங்கிற உதாரணத்தை எடுத்துட்டு நம்ம விளக்கம் பார்த்தோம். இந்த உதாரணத்தை எடுத்துட்டு விளக்கம் பார்க்கும்போது என்ன ஆகுது? களிமண் தான் பானைன்னு சொல்லும் பொழுது பானைன்னு கிடையாது, களிமண் மட்டும் இருக்குதுன்னு அத்வைதம் சித்திக்கின்றது. அவர்கள் என்ன உதாரணம் எடுத்துக்கொள்கிறார்கள்? மற்ற மதத்தின்படி இந்த உலகம் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமா. இப்போ நமக்கு கை கால் தலையெல்லாம் இருக்கிறது போல பிரம்மத்தினுடைய ஒரு உடல் இந்த உலகம். அப்படி என்றால் அதற்கு தகுந்தாற்போல் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உதாரணம் என்னவென்றால், தாமரை இருக்கின்றது, அதுக்கு சமஸ்கிருதத்தில் உத்பலம். அதில் விதவிதமான தாமரைகள் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தாமரையை கூறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை உடைய தாமரையை நாம் எப்படி கூறுவோம்? நீலமான தாமரை.
இப்போ நீலம் உட்பலம் என்று சொல்கின்றோம். இப்போ இரண்டு ஒரே ஒரு விபக்தியில் ஒரே வேற்றுமையில் தான் இருக்கு. இப்போ நீலமான தாமரை, இந்த தாமரை நீலமானது தான் என்று சொல்கின்றோம். அதே உதாரணத்தை இங்கு கொண்டு வந்து பிரம்ம ஏவ ஜெகத் என்று சொன்னால் எப்படி பிரம்மன் இருக்கின்றார்? ஜெகத்துடன் கூடியவராக இருக்கின்றார். உட்பலம் எப்படி இருக்கின்றது? நீலம் உட்பலம், நீலமான தாமரை என்று சொல்வது போல அந்த பிரம்மன் எப்படி இருக்கின்றார்? ஜெகத் பிரம்ம, ஜெகத்துடன் கூடியவராக இருக்கின்றார். இப்போ இலக்கணப்படி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். எப்படி? நம்ம முதல் சொல்கிறபடியும் சொல்லலாம், இரண்டாவது சொல்வது படியும் சொல்லலாம். இப்போ இரண்டாவது சொல்கிறபடி வச்சுக்கலாமே, அவனையும் திருப்திப்படுத்தலாமேன்னு சொன்னால் அது முடியாது. இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அறிவுன்னு அங்கே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நம்ம யாரையுமே குறை சொல்ல வேண்டாம், யாரையுமே வெறுக்க வேண்டாம், ஆனால் அறிவு என்றைக்குமே ஒன்று தான். ரெண்டு பேர்த்தினுடைய அன்பு அறிவை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாது. ஆகவே அறிவு என்று வரும் பொழுது ஏதோ ஒன்றைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்கிற கருத்துப்படி என்ன ஆகும்? இந்த ஜெகத்துடன் பிரம்மன் சேர்ந்திருக்கின்றார், இந்த ஜெகத்தை அவர் ஒரு அங்கமாக வைத்துள்ளார். எப்படி? இந்த தாமரையானது நீலம் என்கின்ற தர்மத்தோடு இருப்பது. இப்படி எடுத்துக்கொண்டால் என்ன பிரச்சனை என்றால், அந்த பிரம்மத்திடம் போகும் பொழுது இதே ஜெகத்து இங்கு இருக்கும். இப்போ இந்த ஜெகத்து தான் நமக்கு சம்சாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அந்த பிரம்மனிடம் போனாலும் சம்சாரத்தை கொடுக்கிற ஜெகத்து இருக்கிற வரைக்கும் மோக்ஷம் என்பது கிடையாது. அது மட்டுமல்ல, என்னுடைய கை எனக்கு அங்கம்னு சொன்னால், கையை யாராவது வெட்டுனா நான் என்ன செய்வேன்? எனக்கு அது துக்கம் வருகின்றது. ஆகவே கையினுடைய மாற்றம் அங்கத்தை உடையவனை பாதிக்கின்றது. இந்த ஜெகத் பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக உடலாக கொண்டால் ஜெகத்தில் வருகின்ற சம்சாரம் பிரம்மத்துக்கு சென்றுவிடும். ஆகவே அப்படிப்பட்ட பிரம்மத்தை அடையிறதுங்கிறது மோக்ஷமும் அல்ல. ஆகவே நாம் கூறியபடி எப்படி மிருத்யேவ கடக, களிமண்தான் பானை என்று சொல்வதன் மூலமாக பானைங்கிறத நீக்கி களிமண்ணை மட்டும் புரிந்து கொள்வோமோ, அதே போல் பிரம்மந்தான் ஜெகத்துன்னு சொல்லும் பொழுது ஜெகத்தை உடைய பிரம்மன் பொருள் அல்ல, ஜெகத்துங்கிறது கிடையாது, பிரம்மன்தான் இருக்கின்றார் என்று பொருள். அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கமானது இங்கு பொருந்தாது. ஆகவே கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னு சொன்னால் பாதாயாம் சாமானாதி கரண்யம் என்று சொல்லப்படும். ஆனால் இப்போ தானே முதல் உபனிஷத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சாமானாதி கரண்யம்ங்கிறது எல்லாம் 2-3 உபனிஷத்திற்கு பிறகு நாம் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வோம். இத்துடன் இந்த பகுதியானது முடிவடைகிறது. இப்பொழுது நாம் இந்த கண்டத்தினுடைய சாரத்தை பார்ப்போம். அடுத்த கண்டத்திற்கு செல்வதற்கு முன் இந்த 2வது முண்டகத்தில் 2வது கண்டம், இந்த கண்டத்தில் உள்ள எல்லா மந்திரங்களும் முக்கியமான மந்திரங்கள் தான். இதில் முதல் 2 மந்திரங்கள் 1, 2 இது எப்படி துவங்குகின்றது? ஆவிஸ் சந்நிகிதம் குகாச்சரம் நாம என்று துவங்கப்பட்டது இந்த முதல் மந்திரம். பிறகு 2வது மந்திரம் எத் அர்ச்சிமத் அனுப்யோ அணுகு என்று துவங்கப்பட்டது. இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம் ஜீவஸ்வரூபத்தை கூறி ஜீவ பிரம்ம ஐக்கியம் செய்யப்பட்டது. ஆகவே ஜீவஸ்வரூபம் ப்ளஸ் ஐக்கியம், அதுதான் இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம். ஜீவனுடைய சொரூபம் விசாரிக்கப்பட்டு ததேவ பிரம்ம தது வரேண்யம் பரம் விஜ்ஞானாத் என்று சொல்லப்பட்டு ததே தத் அக்ஷரம் பிரம்ம என்றெல்லாம் கூறப்பட்டது. பிறகு திடீர்னு 2வது மந்திரத்தில் கடைசியில் ஆசிரியர் என்ன சொன்னார்? அந்த பிரம்மத்தை அடிக்கணும்னு சொன்னார். உடனே நமக்கு சந்தேகம் வந்தது, பிரம்மத்தை போய் எதுக்கு அடிக்கிறது என்றால் 3, 4 இந்த 2 மந்திரத்தில் ஒரு உதாரணத்துடன் சாதனைகளையும் ஐக்கியத்தையும் பார்த்தோம். தனுர் கல்பனா, ஒரு வில்லை எடுத்து எய்துவதை உதாரணமாக கூறப்பட்டு
சில சாதனைகளை நாம் பார்த்தோம். அந்த உதாரணமெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன சாதனைகளை பார்த்தோங்கிறதும் தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். 5 விதமான சாதனையை பார்த்தோம். ஒன்று, ஒரு வில்லை எடுத்து நம்ம எய்துகின்றோம், அது குறியை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் வில் நேராக இருக்க வேண்டும். அந்த வில்லுக்கு உதாரணமாக யாரை பார்த்தோம்? ஜீவாத்மாவை பார்த்தோம். ஆகவே ஜீவாத்மாவினுடைய புத்தி மனம் நேராக இருக்க வேண்டும். சித்த சுத்தி. இரண்டாவது குணம் மன தூய்மை, மன ஒருமுகப்பாட்டுடன் நம்மை முழுமையாக சாஸ்திரத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஆகவே சாஸ்திரத்தில் பிரமாண புத்தி, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் ஒரே ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும். அதை முமுக்ஷுத்துவம் என்று பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அடைய வேண்டியது இருக்குது. போட்டு வைப்போமே, மோட்சத்தையும் ஒன்றை சேர்த்திக்குவோமே, அதனால் என்ன தப்பு? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அடைய வேண்டியது ஒன்று மோட்சம், மீதி எல்லாம் அந்த மோட்சத்திற்காக. நான் எதையாவது அடைகின்றேன், ஏதாவது எனக்கு கிடைக்குது, ஏதாவது பர்சூட்டில் நான் இருக்கேன்னா ஒரு கேள்வி கேட்கணும், இது என்னுடைய மோட்ச மார்க்கத்திற்கு தடையா இல்லையா? தடையா இருந்தால் விட்டுவிட வேண்டும், தடை இல்லை என்றால் செல்லலாம். ஆகவே ஒரே ஒரு குறிக்கோள். அது மட்டும் இருந்தால் போதாது, மோட்சத்தையும் நான் நாடி செல்கின்றேன், அதே சமயத்தில் உலக சுகத்தையும் வச்சுக்கிறனே அப்படிங்கிற கேள்வி வரலாம். 2 இருந்துட்டு போகட்டுமே என்றால் அது இங்கு ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வைராகியம், இந்த உலகத்திலிருந்து நம்மை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம் அங்கு பார்த்தோம். அதாவது சில பேர் கேட்கலாம், சாஸ்திரம் படிக்க சொல்கிறீர்கள் அல்லது மோட்சத்தை அடையணும்னு சொன்னால், நான் எல்லா விதமான இந்திரிய சுகங்களோடையும் அறுசுவை உணவை சாப்பிட்டுட்டு எல்லாமே போகத்தோடையே நான் இருக்கிறேனேன்னு சொன்னால் இங்கு சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒன்று தான், தூரமேதே விபரீதே விஷோச்சின்னு ஆசிரியர் ஒரு இடத்துல சொல்வார், யமதர்மராஜா சொல்வார், இரண்டும் வேறு வேறு பாதையை உடையது. ஆகவே வைராகியம், இந்த சாதனைகளை எல்லாம் பார்த்தோம். கடைசியில் இங்கே ஆசிரியர் என்ன சொன்னார்? பிரம்மவத் ஷரவத் தன்மயோ பவேத், அந்த பிரம்மத்துடன் ஒன்றாக வேண்டும் என்ற ஐக்கியம் கூறப்பட்டது. இனி 5வது மந்திரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கூறி ஞான நிஷ்டைக்காக ஒரு பத்தியம், ஒரு சாதனம் சொல்லப்பட்டது. ஞாபகம் இருக்குமோ? என்ன சாதனம் சொல்லப்பட்டது? அந்யா வாச்சக விமுஞ்சத. இந்த ஞானத்தில் நாம் நிலை பெற வேண்டுமென்றால் அனாத்மா சம்பந்தமான பேச்சுக்களை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்யாக வாச்சக, தேவையில்லாத பேச்சுக்கள். அந்யக என்றால் ஆத்மாவுக்கு முரண்பாடான பேச்சுக்களை நாம் விட்டுவிட வேண்டும். கிளாஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னு பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் முடிஞ்சு போன உடனே அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ கிளாஸ் படிக்கிறதுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் பேச்சுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அந்யாக வாச்சக என்ன செய்கின்றது? துவைதத்தை திருடப்படுத்துது. இப்போ 23 மணி நேரம் துவைதத்தை திருடப்படுத்திட்டு 1 மணி நேரம் நம்ம அத்வைதத்தில் உட்கார்ந்துருக்க முடியுமா? அது நம்மளால் முடியாது. ஆகவே இந்த 1 மணி நேரம் நம்ம அத்வைத ஞானம் அடையணும்னா நம்மளுடைய முழு வாழ்க்கை முழுவதும் இதற்கு சார்ந்து இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பேச்சை விட வேண்டும் என்பது நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்ய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுக்களை விட வேண்டும். ஆகவே பேசாமையே இருக்கணும் அப்படின்னு கேட்கவில்லை, தேவையற்ற பேச்சுக்களை விட வேண்டும். நம்ம தியான ஸ்லோகத்தில் மூகம் கரோதி வாச்சாலம் என்று படிப்போம். அதாவது யாருடைய கிருபா, எத் கிருபா, யாருடைய ஈஸ்வரனுடைய கிருப்பை என்ன செய்ததாம்? ஊமையை பேச வைத்ததுன்னு சொல்லி. வேதாந்தம் படித்தா நம்ம வேறு விதத்தில் பிரார்த்தனை பண்ணணும். வாச்சாலம் மூகம் கரோதி, பேசிகிட்டு இருக்கிற என்ன பகவானே ஊமையாக்குன்னு பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கொஞ்சம் மாறி பிரார்த்தனை பண்ணணும். என்னை பேச வைன்னு பிரார்த்தனை பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கேன், உன்னுடைய அனுகிரகத்தினால மூக்கம் கரோத்து, என்னை கொஞ்சம் பேசாமல் இருக்கவை. அது ரொம்ப கஷ்டம். பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது கஷ்டம். முயற்சி பண்ணி பார்த்தால் தெரியும்.
சரி, அடுத்தது ஆறாவது மந்திரம். ஆறாவது மந்திரம் நிதித்தியாசன பரம். நிதித்தியாசனம் சொல்லப்பட்டது. அதாவது அந்த பிரம்மத்தை அல்லது ஆத்ம தத்துவத்தை எங்கு அறிவது என்றால் நம்முடைய மனதிற்குள்ளேயே அறிய வேண்டும். விதவிதமான எண்ணங்களாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு எண்ணங்களுக்குள் ஆதாரமாக மாறாமல் இருக்கின்றது என்றெல்லாம் கூறி ஓமிதி தியாயத, ஓங்காரத்தினுடைய துணை கொண்டு தியானம் செய் என்று சொல்லப்பட்டது. பிறகு இங்கு குரு என்ன செய்தார்? உங்களுடைய ஆன்மீக பாதைக்கு வெற்றி வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் என்று ஒரு ஆசீர்வாதம் செய்தார். ஸ்வஸ்திவ பாராய தமச பரஸ்தாத். நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு எவ்வளவோ தடைகள் இருக்கும். வேலைன்னு ஒரு தடை இருக்கலாம், பொறுப்புகள் இருக்கலாம், உறவினர்கள், இப்படி பல தடைகள். அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரிஞ்சிட்டே இருக்கும். அவைகளையெல்லாம் நம்ம நீக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கடைசி தடை மோட்சத்துக்கு நம்முடைய ராகத்வேஷங்கள் தான், நம்முடைய மனசு தான் தடையாக நிற்கும். இப்போ தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ரூமில் போய் எல்லாத்தையும் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டோம், தியானம் பண்ண முடியறதில்ல. காரணம் யார் அங்கே தடை பண்ணிகிட்டு இருக்கா? நம்முடைய மனம். ஆகவே நம்மிடமிருந்தே தடைகள் வரக்கூடாது என்பதற்காக இங்கு குருவானவர் ஆசீர்வாதம் செய்தார். பிறகு 7, 8 இந்த 2 மந்திரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமே கூறப்பட்டது. இந்த பகுதி பூராமே ஜீவ பிரம்ம ஐக்கிய பரமானது தான். அதில் 7வது மந்திரத்தில் சர்வஜ்ஞக சர்வவித், அந்த ஈஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்தவர், காரணத்தையும் அறிந்தவர், காரியத்தையும் அறிந்தவர். அந்த ஈஸ்வரன் எங்கிருக்கின்றார்? திவ்யே பிரம்மபுரே, நம்முடைய மனதில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று கூறப்பட்டு அந்த மனோமயக பிராணசரீர நேத்தா என்றெல்லாம் கூறப்பட்டு ஆனந்த ரூபம் அமிர்தம், ஆனந்த சுரூபமான இந்த பிரம்மத்தை தீராகா பரிபஷ்யந்தி, தீரர்கள், தகுதியை அடைந்தவர்கள் பார்க்கின்றார்கள் என்று கூறப்பட்டது. இனி 9வது மந்திரத்தில் ஞான பலம் சொல்லப்பட்டது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், வித்யதே ஹிருதய கிரந்திகி. இந்த ஞானத்தினுடைய பலன் என்ன? நம்முடைய ஹிருதயத்தினுடைய கிரந்தி முடிச்சானது அவிழ்க்கப்படுகின்றது. ஹிருதயத்தினுடைய கிரந்திக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். ஒன்று அஞ்ஞானம், இனி ஒன்று காமம். அறியாமை, ஆசை, இந்த 2ம் தான் நம்மளை கட்டியுள்ளது. இந்த உலகத்தோடு நம்ம எப்படி கட்டுப்பட்டுள்ளோம் என்றால் எப்படி? அறியாமையினாலும் ஆசையினாலும் தான் கட்டுப்பட்டுள்ளோம். நம்மளைய போய் ஜெயிலில் வைக்கிறதுனால நம்ம கட்டுப்படலை. இப்போ ஜெயிலில் வைக்கிறது ஏன் கட்டுப்பாடாக தெரியுதுன்னு சொன்னால், அவனுக்கு ஆசை அதிகமாக இருக்குது, வெளியே செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது, அதனால உள்ள கட்டுப்பட்டிருக்கான். ஞானியினுடைய நிலை சுபாவமாக நிவர்த்தியாக இருக்கின்றான். ஆகவே கட்டுப்பாடுங்கிறது நம்மளுடைய ஆசைதான் நம்மை கட்டுகின்றதே தவிர இந்த உலகம் நம்மை கட்டவில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு முறை சாமிஜி சொன்னார்கள். அதாவது எங்கேயோ வடநாட்டில் ரிஷிகேஷுக்கு பக்கமோ எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துதான். சில சாதுக்கள் எல்லாம் கூட சேர்ந்து இந்த பசு வதை செய்யக்கூடாதுங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போ என்ன பண்ணா கவர்மெண்ட்? அந்த சாதுக்களை எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம். அந்த சாதுக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா பிக்ஷைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பேசாமல் இங்கேயே உட்காந்துக்கலாம், ரொம்ப திருப்தியாக ஒரு விதமான பிரச்சனை இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க. பிறகு பார்த்தார்கள், இவர்களுக்கு சோறு போட்டு நம்மளால் முடியாதுன்னு விட்டு விட்டார். காரணம் என்ன? ஒரு சாதுவை போய் உள்ளே போட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போகும். அவன் சாதுவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் அவனை பிக்ஷைக்கும் கூட எங்கேயும் போக வேண்டியதில்லை. அது வருது, எதையோ சாப்பிட்டு நிம்மதியாக அவர்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தார்களாம். ஆகவே அவர்களை இந்த வெளி உலகம் ஒரு சாதுவை, ஒரு ஞானியை பந்தப்படுத்தவே முடியாது. காரணம், பந்தம்ங்கிறது நம்முடைய ஆசைகள் தான். வெளி விஷயத்தில் செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தால் தானே ஒரு இடத்துல நம்மை அடைச்சி வச்சா பந்தப்படுவோம். ஆகவே நம்முடைய ஹிருதய கிரந்தி என்பது நம்முடைய ஆசைகள். பிறகு கர்ம பலனெல்லாம் சென்றுவிடும் என்று விதேய முக்தியையும் பார்த்தோம். 10, 11 இந்த 2 மந்திரத்தில்
ஞானஸ்வரூபம் ஆத்மா என்று ஜோதிஷாம் ஜோதிகி என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி ஆத்மாவினுடைய சொரூபம் ஞான சொரூபம் என்று கூறி அந்த ஞான சொரூபம் விளக்கப்பட்டது. எப்படி ஞான சொரூபம்? ஜோதிகளினுடைய ஜோதி என்று கூறி, ஜோதி என்றால் பிரமாணங்கள், அறிவை கொடுக்கும் கருவிகள், அவைகளுக்கெல்லாம் கருவியாக இருக்கின்றது என்று கூறப்பட்டது. இறுதியாக 12வது மந்திரத்தில் ஜெகத்தை நிஷேதம் செய்வதன் மூலமாக பிரம்மம் மட்டும் விளக்கப்பட்டது. ஜெகத்தை நிஷேதம் செய்து ஜெகத் என்று ஒன்று இல்லை, பிரம்மன் மட்டும் இருக்கின்றது என்று கூறி அத்வைதமானது நிலைநாட்டப்பட்டது. ஆகவே உபனிஷத்தை பொறுத்தவரை இந்த மந்திரத்துடன் உபனிஷத்தினுடைய முக்கியமான உபதேசம் முடிவடைகின்றது. இனி கடைசி 3வது முண்டகத்தில் பிரம்ம ஈஸ்வர அல்லது பிரம்ம ஜீவனுடைய ஐக்கியம் முக்கியமாக வரவேண்டிய அவசியமில்லை. காரணம் ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. ஆகவே இனி வருகின்ற பகுதிகளில் முடிவுரையாக சில கருத்துக்கள் வருகின்றது. இப்பொழுது நாம் அடுத்த 3வது முண்டகம், முதல் கண்டம், முதல் மந்திரம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்யः பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்ணனன்யோ அபிசாகஷீதி. இந்த கடைசி அத்தியாயத்தில் 3வது முண்டகத்தில் 3 கருத்துக்கள் வருகின்றது. ஒன்று சாதனைகள், சாதன பிரதானம். இந்த ஞானத்தை அடைவதற்கான சாதனைகள் சொல்லப்படுகின்றது. அதுதான் முக்கியமாக வர இருக்கின்றது. ஆகவே இதற்கு பிறகு வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் சாதனைகள். 2வது பலம், ஞான பலம். இந்த ஞானத்தினால் அடையப்படுகின்ற பலன் என்ன? 3வதாக வருவது மீண்டும் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் மீண்டும் கூறப்படுகின்றது இறுதியாக. ஆனால் உபனிஷத் இதற்கு பிறகு பிரதானமாக கூற விரும்புவது என்ன? சாதனைகள். சாதனைகளும் பலமும் தான் அதிகமாக வரும். இந்த உபனிஷத்துக்கும் பிரகரண கிரந்தங்களுக்கும் உள்ள வேறுபாடே இதுதான். இப்போ நம்ம தத்துவபோதம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேதாந்த சாரம்ங்கிற நூலை எல்லாம் எடுத்தோம்னா முறையாக வரும். முதல்ல சாதனைகள், என்னென்ன சாதனைகள் தேவை, பிறகு என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னு படிப்படியாக வரும். உபனிஷத் எல்லாம் மாறி மாறி கொடுக்கும். அந்த உபனிஷத்தினுடைய கருத்தை முறைப்படுத்துவது தான் பிரகரண கிரந்தங்களினுடைய தாத்பரியம். அல்லது உபனிஷத்தே பார்த்திருக்கலாம், என்னதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்னாலும் கூட மாணவர்களிடம் எது குறைவாக இருக்கின்றது என்றால் சாதனைகள். ஆகவே சாதனைகள் முக்கியம் என்பதை உபனிஷத் முதலிலும் கூறுகின்றது, இடையிலும் கூறுகின்றது, இறுதியிலும் கூறுகின்றது. அதனால தான் எல்லா உபனிஷத்துலேயும் இந்த ஸ்டைலை நம்ம பார்க்கலாம். கடைசியில் உபனிஷத் சாதனைகளில் முடிக்கும். காரணம் என்ன? நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அதற்கு பிறகும் உனக்கு சம்சாரம் போகலைன்னு சொன்னால் சில சாதனைகள் உன்னிடம் கிடையாது, அந்த சாதனைகள் முக்கியம் என்று உபனிஷத் சாதனைகளை கூற இருக்கின்றது. நாம் பல முக்கியமான சத்தியம் முதலிய சாதனைகளை பார்க்க இருக்கின்றோம். பிறகு பலம், விதவிதமாக உபனிஷத் பிரயோஜனத்தை சொல்லும். இப்போ ஏற்கனவே அவித்யா கிரந்தின்னு சொல்லி பிரயோஜனத்தை சொல்லியாச்சு. ஆனாலும் விதவிதமாக பிரயோஜனத்தை சொல்லும். காரணம் என்னவென்றால் விதவிதமாக மனிதர்கள் சம்சாரத்தை அனுபவிக்கிறார்கள். ஆகவே விதவிதமாக பிரயோஜனத்தை சொல்லும். எந்தெந்த விதத்தில் சம்சாரத்தை அனுபவிக்கிறோமோ அந்தந்த விதத்தில் நிவிருத்தின்னு சொல்லும் பொழுதே நமக்கு அதில் ஸ்ரத்தை வரும். இப்போ ஒருவருடைய சுபாவம் எப்பொழுதும்
தேவையில்லாத எண்ணங்களினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மீறி அவர்களுக்கு எண்ணம் வருகின்றது என்றால் உபனிஷத் சொல்லுதுன்னு வச்சுக்குவோம், இந்த ஞானம் வந்தவுடன் மனதில் இருக்கிற விக்ஷேபமெல்லாம் போகும்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு விருப்பம் வரும். ஆகவே அந்த விக்ஷேபத்தை நீக்க இந்த ஞானத்தை அடைய வேண்டும். ஒருவருக்கு பயம் என்கின்றது அதிகமாக இருந்தால் அபயம் என்பது ஞான பலனாக சொல்லப்படும். அவ்விதம் விதவிதமாக சொல்லப்படு இருக்கின்றது, அது பலம். பிறகு உபனிஷத்தினுடைய மைய கருத்தை உபனிஷத் மறக்காது. அவ்வப்பொழுது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் காட்டிக்கொண்டே வரும். குறிப்பாக இந்த இடத்துக்கு சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதையும் பார்ப்போம். அதாவது நம்ம பார்த்தோம் சாதனை பலம் பலம் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு பார்த்தோம். சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்லப்பட்டு விட்டது. அந்த ஐக்கியத்தில் நிலை பெறுவதற்காக நிதித்தியாசனம்ங்கிற சாதனமும் சொல்லப்பட்டு விட்டது. அந்யாவாச்சா விமுஞ்சத அராயிவ ரதனாபோ என்று நிதித்தியாசனமும் சொல்லப்பட்டது. சங்கரர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், அந்த நிதித்தியாசனம் ஒழுங்காக செய்ய வேண்டுமென்றால் சில சாதனைகள் தேவை. ஆகவே நிதித்தியாசனம் செய்வதற்கு சககாரி சாதனானி வக்தவ்யானி, அந்த நிதித்தியாசனம் செய்வதற்கு என்னென்ன சாதனைகள் நமக்கு தேவை என்பதை உபனிஷத் கூற வருகின்றது என்று அறிமுகப்படுத்துகின்றார். ஏன்னா உபனிஷத் சொல்ல போகுது சத்தியம், உண்மை பேச வேண்டும் அப்படின்னெல்லாம் உபனிஷத் சாதனைகளை சொல்லும். சத்தியமேவ ஜெயதே அந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ நம்ம பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், ரொம்ப பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், அல்லது பேசுகிறதெல்லாம் பொய், ரொம்பன்னு சொல்ல வேண்டாம், பேசுகிறதெல்லாம் பொய்யா சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற குணத்தோடு போய் நிதித்தியாசனம் செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் நமக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். ஆகவே நிதித்தியாசனம் செய்ய முடியாது. அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கின்றது, மற்றவர்கள் மீது துவேஷம் இருக்கின்றது, அந்த பாவனையோடு நிதித்தியாசனம் செய்ய முடியாது. ஆகவே சங்கரருடைய அறிமுகம் நிதித்தியாசனம் செய்வதற்கான சில சாதனைகளை உபனிஷத் கூற வேண்டும் என்று கூறுகின்றது என்று கூறுகின்றார். நம்ம பொதுவாகவே எடுத்துக்கொள்ளலாம், முக்கியமான சாதனைகள் வர இருக்கின்றது. அதுதான் இதற்கு பிறகு வருகின்ற கருத்து. இப்பொழுது இந்த முதல் 2 மந்திரங்கள் எதை கூறுகின்றது என்று பார்ப்போம். இந்த முதல் 2 மந்திரத்திற்கு முகவரை பார்ப்போம். முதல் துவா சுபர்ணா, பிறகு அடுத்த மந்திரம். இந்த 2 மந்திரத்தில் சம்சார காரணம் மோக்ஷ காரணம் கூறப்படுகின்றது. இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம் சம்சார காரணம் மோக்ஷ காரணம். உபனிஷத் எப்படி கூறுகின்றது, ஒரு உதாரணத்துடன் கூறுகின்றது, ஒரு கற்பனையுடன் இதை கூறுகின்றது. இந்த உபனிஷத்தில் 2 உதாரணம் பிரசித்தம். ஒன்று தனுர் கல்பனா, அதாவது அம்பை எடுத்து எய்வதன் மூலமாக சில சாதனையை சொன்னது. இனி ஒரு பிரசித்தமான உதாரணம் இங்கு சொல்லப்படுகின்ற உதாரணம். முதல்ல உதாரணம் என்ன, அதிலிருந்து என்னென்ன கருத்து சொல்கின்றது என்று பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இங்கு கூறப்படுகின்ற உதாரணம், ஒரு மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்துள்ளது. ஒரே ஒரு மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்துள்ளது. அந்த 2 பறவைகளில் ஒரு பறவையானது மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிடுகின்றது. அந்த பழங்களை சுவைத்து கொண்டிருக்கின்றது ஒரு பறவை. இனி ஒரு பறவையானது மரத்தில் உள்ள பழங்களை சுவைக்காமல் சாட்சியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உதாரணம். உதாரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு மரம், அதில் 2 பறவைகள் அமர்ந்துள்ளது. ஒரு பறவை மரத்தில் உள்ள பழங்களை சுவைத்து கொண்டிருக்கின்றது. இனி ஒரு பறவையானது சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த உதாரணத்திலிருந்து இப்போ நம்ம வருவோம். மரத்துக்கு உதாரணமாக சொல்வது நம்முடைய ஸ்தூல சரீரம். நம்முடைய ஸ்தூல சரீரம் மரம். பாடி இஸ் ஈக்குவல் டு ட்ரீ. 2 பறவைகளுக்கு உதாரணம், ஒன்று ஜீவாத்மா, இனி ஒன்று பரமாத்மா. அதில் ஒரு பறவை ஜீவாத்மா,
இனி ஒரு பறவை பரமாத்மா. அல்லது வேறு விதத்தில் சொன்னால், ஒரு பறவை ஜீவாத்மாங்கிற இடத்துல சிதாபாசன்னு சொல்லலாம், பரமாத்மாங்கிற இடத்துல சித். இப்போ சித்து சிதாபாசம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பறவை சித், ஒரு பறவை சிதாபாசன், அல்லது ஒரு பறவை ஜீவன், இனி ஒரு பறவை பரமாத்மா. இனி அடுத்தது நீங்களே முடிவு செய்யலாம், யார் பழத்தை சாப்பிட்ருப்பா, பரமாத்மாவா பழத்தை சாப்பிட்ருப்பார்? இந்த ஜீவாத்மாவானவன் பழங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இந்த பலம் என்பது கர்ம பலன். ஜீவாத்மாவானவன் மரத்தில் இருக்கின்ற பலம், அது கர்ம பலனை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இப்போ சாப்பிட்ற பறவை நம்ம ஜீவாத்மாக்கள், சாப்பிடாமல் இருக்கின்ற பறவை பரமாத்மா அல்லது சைத்தன்யம். சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பறவையானது பழங்களை சாப்பிடும் பொழுது பழம் ரொம்ப சுவையாக இருந்தால் என்ன ஆகும்? பறவைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அந்த பழங்கள் கசப்பாக இருந்தால் எப்படி இருக்குன்னா அது துக்கப்படும். நம்ம மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி, அது நல்லா இருக்குதுன்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஒரு பகுதியை சாப்பிடும்போது ரொம்ப சுவைப்போம், நல்லா இருக்கேன்னு. அதே மாம்பழத்தில் இனியொரு பகுதி புளிக்கலாம் அல்லது புழு இருக்கலாம். ஆகவே இந்த பழத்தை சாப்பிடுதல் என்பது சுகதுக்கத்தை அனுபவித்தல். அதுதான் அதனுடைய சாரம். ஒரு பறவை மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுதுன்னா என்ன பொருள்? அந்த மரத்தில் இருக்கின்ற பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றது. சில நேரத்தில் துக்கமாக இருக்கும், சில நேரத்தில் சுகத்தை அனுபவிக்கின்றது. அதே போல ஜீவன் என்ன செய்கின்றான்? சில நேரங்களில் சுகத்தை அனுபவிக்கின்றான், சில நேரங்களில் துக்கத்தை அனுபவிக்கின்றான். சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. அனுபவம்னு ஒன்று இருந்தால் சுகமும் துக்கமும் கலந்ததாகவே இருக்கின்றது. இப்போ இந்த உதாரணத்தின் மூலமாக என்ன சொல்லப்படுகின்றது? இங்கே வெறும் உதாரணம் மட்டும்தான் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுகின்றது. பிறகு அடுத்த மந்திரத்தில் சொல்லப்படும், இந்த பழத்தை அனுபவிக்கின்ற பறவையானவன் துயரப்படுகின்றான், அவன் சம்சாரியாக இருக்கின்றான். பிறகு சாட்சியாக இருப்பவன் சம்சாரியாக இல்லை என்று காட்டப்படும். அதிலிருந்து சம்சாரத்திற்கு காரணம் என்ன? இப்போ ரெண்டு பறவையை காட்டப்பட்டது. ஒரு பறவை சாட்சியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பறவைக்கு சம்சாரம் கிடையாது. பலத்தை அனுபவிக்கின்ற பறவை சம்சாரியாக இருக்கின்றது என்று காட்டப்படுகின்றது. அதிலிருந்து சம்சாரத்தினுடைய காரணமும் மோட்சத்தினுடைய காரணமும் காட்டப்படுகின்றது. இப்போ சம்சாரத்தினுடைய காரணம் என்னவென்றால், கர்த்தாவாக போக்தாவாக இருத்தல். ஒன்றை நாம் செய்து அனுபவிப்பதுதான் சம்சாரத்தினுடைய காரணம். இப்போ ஒரு பறவையானது அனுபவிக்கின்றது என்றால் அது என்ன செய்கின்றது? கர்த்தாவாக இருந்து கர்ம பலனை உற்பத்தி செய்து அதை அனுபவிக்கின்றது, போக்தாவாகவும் இருக்கின்றது. ஒருவன் கர்த்தாவாக இருந்தால் கண்டிப்பாக அவன் போக்தாவாகத்தான் இருந்தாகணும். நான் இதை செய்கின்றேன் அனுபவிக்கவில்லைன்னு சொல்லக்கூடாது. அனுபவித்து கொண்டால் அதனுடைய பலனையும் அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த பலத்தை சுவைத்தலே சம்சாரத்திற்கு காரணம். கர்த்தாவாக போக்தாவாக இருத்தல், பிறகு சாட்சியாக இருத்தல் மோட்ச காரணம். இப்போ சம்சார காரணம் என்ன? கர்த்திருவம் போக்திருத்துவம் சம்சார காரணம். சாட்சி சொரூபம் மோட்ச காரணம். சாட்சியாக இருத்தல் மோட்சத்திற்கான காரணம். இதுதான் உபனிஷத் இந்த உதாரணத்தின் மூலமாக கூற வர இருக்கின்ற கருத்து. இப்போ இதில் நமக்கு சந்தேகம் வரலாம். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ரெண்டு இருக்கேன்னு சொல்ல வர்ற ஆளுகள்லாம் உண்டு. ஏன்னா இங்கே ரெண்டு பறவை சொல்லியாச்சே. இப்போ ரெண்டு பறவை சொல்கிறதுனால எனக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கார், எனக்குள்ள ஒரு ஜீவாத்மாக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே ரெண்டு ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா ஒன்று இருக்குன்னு நமக்கு சொல்வதற்கு தோன்றும். ஆனால் உபனிஷத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகின்றது. அந்த பறவைக்கு அடைமொழியா சயுஜா
சகாயா என்று சொல்லப்படுகின்றது. இந்த பறவைகளை பிரிக்க முடியாத பறவைகள், நண்பர்கள்னு பறவைக்கு அறிமுகம் கொடுக்கப்படுகின்றது. சுபர்ணா, சுபர்ணவ், மிக மிக ஞான ஸ்வரூபமான, ஜோதி ஸ்வரூபமா, ஷைனிங்கான இறகுகளை உடைய இந்த பறவைகளை பிரிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இப்போ எதை நம்ம பிரிக்க முடியாது? பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் தான் பிரிக்க முடியாது. இப்போ நான் இங்கே இருக்கேன், நம்ம வீட்டில் கிளாஸுக்கு வர்ற முன்னாடி கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு திருநீரை ஏதாவது டெக்கரேட் பண்ணிட்டு வந்திருப்போம். என்னுடைய பிம்பத்தை அங்கே விட்டுட்டு நான் இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னுடைய பிரதிபிம்பத்தை அங்கே விட்டுட்டு நான் இங்கே வர்றேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே எதை பிரிக்க முடியாது என்றால் பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் தான் பிரிக்க முடியாமல் இருக்கும். இங்கே எப்படிப்பட்ட பறவைகள் என்றால் பிம்பரூப பிரதிபிம்ப ரூபமான பறவைகள், சித்தினுடைய பிரதிபிம்ப ரூபமான பறவைகள். ஒன்று நம்முடைய முகம், இனி ஒன்று நம்முடைய முகத்தினுடைய ஆபாசம், முகத்தினுடைய பிரதிபிம்பம். இப்போ நம்முடைய கண்ணாடியில் முன்னாடி நம்மளை போல் ஒரு ஆள் இருக்குது, கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம இருக்கோம். இப்போ ஒரு வீடு இருக்குது, பெரிய கண்ணாடி வச்சுருக்கு, அங்கே உட்காந்துட்ருக்கோம், நம்மளைய போல் இனி ஒரு ஆள் இருக்குது. எனக்கு 2 பேர்த்துக்கு சாப்பாடு உண்டுவான்னு சொல்லுவோமா? என்ன 2 ஆள் இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஆள் இருக்குது, இனி ஒரு ஆள் வெறும் தோற்றம். இப்போ இங்கே 2 பறவை, ஒன்று சாட்சியாக இருக்கின்ற பரமாத்மா, இனி ஒரு பறவை அதனுடைய பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பமான பறவை சம்சாரத்தை அனுபவிக்கின்றது. தான் சாட்சி என்று தெரியாததனால் பரமாத்மாவாக இருக்கின்ற பறவை சாட்சியாக இருக்கின்றது. அதுதான் இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.